வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, கொங்கு மண்டலத்தில் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் ஒய்யாரமாக அமைந்துள்ள ஆன்மீக சுற்றுலாத்தலம் பழனி. இதை பற்றி தாங்க தொடர்ந்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடு தான் இந்த தண்டாயுதபாணி கோவில். 18 சித்தர்களில் ஒருவரான போகர் சித்தரால் 9 வகை பாசானத்தை கொண்டு புகழ்பெற்ற இந்த முருகன் சிலை செய்யப்பட்டிருக்கு. 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பழனி அறுபடை வீடுகளில் 3ஆம் இடத்தை வகிக்குது. சங்க காலத்தில் திரு ஆவினன்குடி அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த ஊர் மாம்பழத்துக்காக கோபம் கொண்டு வந்த முருகன் பெருமானை சிவனும் பார்வதியும் இங்கே அவரை சமாதானப்படுத்தி அவருக்கு ஞான பழம்னி அப்படின்னு சூட்டின பெயரே பிற்காலத்தில் மருவி பழனின்னு ஆச்சுங்க. இதுதான் இந்த தலப்புராணம் சொல்லுது. இந்த தண்டாயுதபாணி சுவாமி கோயில் மதுரையிலேருந்து 115 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையிலேருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவிலையும், திண்டுக்கல்லேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. நவபாஷானம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 வகையான நச்சுப் பொருட்களை ஒன்றாக சேர்ந்த கலவை தாங்க அந்த நவபாஷானம். முருகனோட உருவம் இந்த நவபாஷானத்தால் மீன்களோட செதில்களை போல் அமைப்பு கொண்டதாக கருதப்படுது. இரவில் இந்த முருகன் மேலே தினம் சந்தனம் பூசப்பட்டு, அதாவது சந்தன காப்பு போட்டு காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் பொழுது அந்த சந்தன காப்பு களைகிறாங்க. அந்த விஸ்வரூபம் செய்ய வர பக்தர்களுக்கு இந்த சந்தன காப்பு களைஞ்சி அதுலேருந்து சிறு சிறு வில்லைகளாக பிரித்து கொடுக்குறாங்க. இது மிகச்சிறந்த மருந்தாக இது கருதப்படுதுங்க. பழனி மலைக்கோயில் தரமட்டத்திலேருந்து சுமார் 450 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. அது பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு 690 படி ஏறி தான் இந்த கோயில் அடைய முடியும். இந்த கோயிலோட மூலவர் பேர் தண்டாயுதபாணி சுவாமி, உற்சவர் பேர் முத்துக்குமார சுவாமி. முருகன் அப்படின்னாலே காவடி தாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. முதல்ல பக்தர்கள் வேண்டுதலுக்காக காவடி எடுக்கிறது, அலகு குத்துறது, இந்த பழக்கம் பழனியில் தான் முதல்ல ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் மற்ற கோயிலாக இது ரொம்ப பிரபலமானது, பழக்கமும் ஆனது. எல்லா முருகன் கோயிலையும் இழுக்கப்படுற தங்கத்தேர் வழிபாடு இந்த முருகன் கோயிலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குங்க. பழனி கோயிலில் பிரசாதமாக வழங்கப்படுற பஞ்சாமிர்தம், விபூதி இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது, ரொம்ப புகழ் வாய்ந்தது. பழனியில் உள்ள சித்தநாதன் விபூதி, கந்தவிலாஸ் விபூதி கடைகள்லாம் ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்கும். தமிழ்நாடு முழுக்க, ஏன் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இந்த விபூதிகள் கிடைக்கும். இந்த கோயிலோட நடை திறக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும். இடையில பிரேக்கே கிடையாது. இதில் கண்டினியூஸாக பக்தர்கள் வந்துட்டு இருக்கிறதுனால இடையில பிரேக் கிடையாது. பக்தர்கள்லாம் மலை மேலே ஏறுறதுக்கு படிகள் மட்டும் இல்லாமல் மின் இழுவை, அதாவது விஞ்ச் வச்சுருக்காங்க. ரொம்ப காலமாக இது பயன்பாட்டில் இருக்குது. 3 வழித்தடங்களில் இது மேல் நோக்கி இயக்கப்படுது, திரும்பவும் கீழ் நோக்கியும் வரும். அது பல்சக்கரங்கள் மூலமாக இந்த விஞ்சை, ட்ரெயின் மாதிரி இருக்கிற அந்த விஞ்சை மேல் நோக்கி இழுப்பாங்க. அதேமாதிரி மேலேருந்து லூஸ் பண்ணி கொஞ்சமாக கீழே இறக்குவாங்க. அதுதான் இந்த விஞ்சு. ஒரு தடவைக்கு 100 பேர் வரைக்கும் இந்த விஞ்சில் பிரயாணம் பண்ணுறாங்க. 3 வழித்தடம் வச்சுருக்காங்க, மாற்றி மாற்றி இயக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஞ்சோட கட்டணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 25 ரூபா, போகிறதுக்கு 25 ரூபா, வரத்துக்கு 25 ரூபா. இது தவிர இப்போ கம்பி வட ஊர்தி, அதாவது ரோப் கார், இதுவும் பயன்பாட்டில் இருக்குங்க. சமீப காலமாக ரொம்ப பயன்பாட்டில் வச்சுருக்காங்க. இதையும் மலைக்கு பின்பக்கம் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. 2 வழித்தடங்களில் மாறி மாறி இதை இயக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ட்ரிப்புக்கு 16 பேர் வரைக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. 4 ரோப் கார் இருக்குது. 4 ரோப் காரும் போயிட்டு திரும்ப வரும். ஒரு ட்ரிப்பில் 16 பேர் போகலாம், திரும்ப வரும்போது 16 பேர். இந்த 450 அடி உயரத்தை போய் சேர்றதுக்கு 3 நிமிஷம் தான். 3 நிமிஷத்தில் மேலே போய் சேர்ந்துடும். அது இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விஞ்சும் சரி, ரோப் காரும் சரி, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவங்க. தமிழ்நாட்டில் எங்கேயுமே விஞ்சும் கிடையாது, எங்கேயுமே ரோப் காரும் கிடையாது. முதல்ல பழனியில் தான் இந்த ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. இந்த ரோப் காரில் நிறைய பேர் வெயிட் பண்ணி தான் இதில் போகிற மாதிரி இருக்கும். 4 பேரை உட்கார வச்சு மெதுவாக மேலே மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 1 பை 1 4 காரும் மூவ் ஆரம்பிக்கும். கொஞ்சம் தூரம் ஸ்லோவாக தான் போகும். அதுக்கப்புறம் வேகமாக சல்லுன்னு மேலே கிளம்பிடும். கொஞ்சம் தூரம் போன பிறகு, கிட்ட போன பிறகு மறுபடியும் ஸ்லோவாகும். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவங்க அந்த மாதிரி இது போகிறது. இதில் இந்த விஞ்ச் இருக்குது பாருங்கள், அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் கண்டினியூஸாக அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பிரேக் கிடையாது. இந்த ரோப் காரோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து ராத்திரி 8:30 மணி வரைக்கும் ரோப் கார் இயக்குவாங்க. இதில் மத்தியானம் லஞ்ச் டைம் 1:30லேருந்து 2:30 வரைக்கும் இந்த ரோப் காருக்கு மட்டும் லஞ்ச் டைம் கொடுக்குறாங்க.
ரோப் காரில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தடவைக்கு ரூ. 50 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு ரூ. 50 சார்ஜ் பண்ணுறாங்க. பழனி முருகனுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான வேண்டுதல் பக்தர்களால் பின்பற்றப்படுது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாத யாத்திரை. பல்வேறு ஊர்கள்லேருந்து பல 100 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி பாத யாத்திரையாக பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. பல பக்தர்கள் வந்து காவடியை சுமந்த வண்ணமே வந்துட்டு இருக்காங்க. காவடிகள் வந்து பல வகை இருக்குங்க. இளநீர் காவடி, சேவல் காவடி, பால் காவடி, தீர்த்த காவடி அப்படின்னு பலவிதமான காவடிகளை பக்தர்கள் சுமந்துட்டு வராங்க. முக்கியமாக நடபாதை பக்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு, தேவக்கோட்டை, காரைக்குடி இந்த பகுதியிலேருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த பாத யாத்திரையை மேற்கொள்கிறாங்க. இந்த மலைப்பாதையில் நம்ம படிகள் ஏறணும் முடிவு பண்ணிங்கன்னா, படிகள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இடும்பன் சன்னதி ஒன்று இருக்குங்க. அந்த இடும்பன் சன்னதியை வணங்கிட்டு தான் மேலே ஏறணும். ஏன்னா இந்த பழனிமலை உருவாகிறதுக்கே இந்த இடும்பன் தான் முக்கியமான ஒரு காரணம். அதனால் பார்த்தீங்கன்னா, பழனிமலை ஏற்றாப்புல இடும்பன் மலைன்னு ஒன்று தனியாக தெரியும். மலை ஏறும்போது பார்த்தாலே தெரியும். இடும்பன் மலைன்னு தனியாக ஒரு மலை இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த மலையும் போய் தரிசிச்சுட்டு வரலாம். இந்த பழனி மலையை அக்னி நட்சத்திர நாளில் சுற்றி வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது. இங்கே தரிசனம் பண்ணுற வர பக்தர்களுக்கு முருகனோட தலைமையில் வைக்கப்படும் சிரசு விபூதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து பிரசாதமாக வழங்கப்படுது. இந்த முருகனுக்கு அபிஷேகம்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அபிஷேகம் பண்ணுறாங்க. இல்லை விபூதி அபிஷேகம் ரொம்ப சிறப்பாக செய்யப்படுது. மார்கழி மாதத்தில் பன்னீரால் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு முருகனுக்கு 6 முறை அபிஷேகம் பண்ணுறாங்க. அதேமாதிரி 6 முறை அலங்காரம் பண்ணுறாங்க. நார்மலாக கோவிலில் சுவாமிக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு நாளைக்கு 6 முறை அபிஷேகம் பண்ணுறாங்க. அதே போல் 6 முறை அலங்காரமும் பண்ணுறாங்க. காலையில் 6:40க்கு ஆரம்பித்து இரவு 9 மணி வரைக்கும் விதவிதமாக அபிஷேகம் பண்ணுறாங்க. அது மாதிரி விதவிதமாக அலங்காரம் பண்ணுறாங்க. இந்த அலங்காரங்களுக்கு வந்து தனியாக ஒரு பேரே வச்சுருக்காங்க. கால பூஜை கட்டளை அப்படிங்கிற பேரில் இந்த அலங்காரம்லாம் பண்ணுறாங்க. காலையில் 6:40க்கு விழா பூஜை அப்படிங்கிற பூஜையில் சன்னியாசி அலங்காரத்தில் முருகன் காட்சி அளிக்கிறாரு. காலையில் 8 மணிக்கு சிறு கால சந்தி பூஜையில் வேடன் அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறாரு. அப்புறம் 9 மணிக்கு கால சந்தி பூஜையில் பாலசுப்ரமணிய அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறாரு. மதியம் 12 மணிக்கு உச்சிகால பூஜையில் வைதிகால் அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறாரு. மாலை 5:30க்கு சாயரட்ச பூஜை நடக்கும் பொழுது இவர் ராஜ அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறாரு. இந்த ராஜ அலங்காரத்தை பார்க்கறதுக்கு பக்தர்கள் எல்லாருமே விரும்புவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. இந்த அலங்காரம் சாயந்தரம் சாயரட்ச பூஜை நடக்கும்போது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இரவு 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜையில் புஷ்ப அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறார். இந்த மாதிரி 6 அலங்காரங்கள் 6 டயத்தில் 6 தடவை அபிஷேகம் முடிஞ்ச பிறகு ஒன்று நடக்குது. இந்த அலங்காரங்களை பார்க்கணும்னா நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட அலங்காரத்தை நீங்கள் பார்க்கலாம். இதில் விஸ்வரூப தரிசனம் காலையில் 5:40க்கு நடக்கும். முருகனுக்கு சாத்தின சந்தனத்தை எடுத்து பக்தர்களுக்கு விநியோகிப்பாங்க. பழனியில் தங்கறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவஸ்தான விடுதிகள் நிறையா இருக்குது. அருணாச்சலா, திலீபன் குடிசை, வாசவி குடிசை அப்படின்னு நிறைய விடுதிகள்லாம் இருக்குது. இதில் ஆன்லைன்லேயும் நீங்கள் முன்பதிவு பண்ணலாம். அதனால் டேரெக்டாக போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விசேஷ நாட்களில் கண்டிப்பாக இது கிடைக்காது. சாதாரண நாட்களில் நேரில் போய் இது எடுத்துக்கலாம். வீக்கல் டேஸில் கண்டிப்பாக இது கிடைக்கும். இது தவிர ப்ரைவேட் லாட்ஜஸ் வந்து பழனி சுற்றி நிறையா இருக்குங்க. பழனி மலையடிவாரத்தை ஒட்டி நிறைய ப்ரைவேட் லாட்ஜஸ் இருக்குது. இந்த கோயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலையும், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. திண்டுக்கல்லேருந்து ட்ரெயின், பஸ் எல்லாமே இதில் ஈஸியாக போய் சேரலாம் அந்த இடத்துக்கு. இங்கே வந்து முக்கியமான விசேஷம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே குதிரை வண்டிகள் ரொம்ப ரொம்ப அதிகம் காணப்படுதுங்க. இங்கே தமிழகத்தில் நீங்கள் எங்கேயுமே இந்த குதிரை வண்டிலாம் பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த பழனியில் ரொம்ப சாதாரணமாக அந்த குதிரை வண்டி கிடைக்கிது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு வர்றது, கோயிலேருந்து விஞ்சி ஸ்டேஷனு, ரோப் கார் ஸ்டேஷனு இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த குதிரை வண்டிகள் வந்து ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது. பெரியவங்கள்லாம் இந்த குதிரை வண்டியில் அந்த காலத்தில் ஏறி போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு இந்த குதிரை வண்டி பழக்கம் பழனிக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பழனி மலையை சுற்றி நிறைய உணவு விடுதிகள் இருக்குங்க. ஆனால் 1, 2 தவிர மீதி எல்லாமே ரொம்ப சுமாரான ரகத்தில் தான் இருக்குது. அடிவாரத்தை ஒட்டி உள்ள ஹோட்டல்ஸு 1, 2 தான் நல்லாயிருக்கு. கொஞ்சம் தூரமாக இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம்னா ஓரளவு நல்ல ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. இந்த மலைப்பாதை ஆரம்பமாக இடத்துக்கு நேர் எதிர்த்தாப்புல ரோடு ஒன்று போங்க. அந்த ரோட்லேயே போனோம்னா அங்கே திருஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமியை தரிசிக்கலாம். இந்த கோயிலுக்கு சென்னையிலேருந்து நீங்கள் போகிறதுனா இரவு 9:40க்கு சென்னையிலேருந்து பாலக்காடு ட்ரெயின் ஒன்று கிளம்புதுங்க. அந்த ட்ரெயின் பழனி வழியாக தான் போகும். காலையில் 7 மணிக்கெலாம் பழனி போய் சேர்ந்துடும். அது விழுப்புரம், திருச்சி வழியாக போகாது. காட்பாடி, சேலம், நாமக்கல், திண்டுக்கல் வழியாக இரவு 9:40க்கு சென்னையில் கிளம்பி காலையில் 7 மணிக்கு பழனி போய் சேரும். அதுமாரி மறுமார்க்கத்தில் சாயங்காலம் 6 மணிக்கு பாலக்காட்டிலேருந்து வர்ற வண்டி 6 மணிக்கு பழனியில் கிளம்பும். விடிய காலம் 4 மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து அடையும். இந்த ட்ரெயின் சவுத்துக்கு போகிற ட்ரெயினாக இருந்தாலும் இது வந்து எக்மோர்லேருந்து கிளம்பாது, சென்ட்ரல்லேருந்து தான் கிளம்பும். காலையில் 4 மணிக்கெலாம் சென்ட்ரல் வந்து அடைஞ்சிடும் இந்த ட்ரெயின். ஒரு நாள் சுற்றுலாவில் நீங்கள் பழனிக்கு போகிற பிளானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணுங்கள். ஈஸியாக போயிட்டு வரலாம். இந்த ட்ரெயின் மற்ற ட்ரெயின் மாதிரி ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். டிக்கெட் அவைலபிளும் ஓரளவு நெருக்கத்தில் விட டிக்கெட் கிடைக்கிறதுக்கு இந்த ட்ரெயினில் வாய்ப்பு இருக்குது. மலைகளின் இளவரசி அப்படின்னு அழைக்கப்படுற கொடைக்கானல் மலையோட அடிவாரத்தில் தாங்க இந்த பழனி மலை அமைஞ்சிருக்கு. நீங்கள் பழனி போயிட்டு சுற்றுலா போகிற மாதிரி இருந்ததுன்னா இங்கேருந்து நீங்கள் கொடைக்கானலுக்கு இது வரலாமல் பஸ்ஸில் போகலாம்.
பஸ் வசதி மட்டும்தான் இங்கே இருக்குது. அந்த மாதிரி இங்கே கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா 2 ரூட்டு தாங்க. ஒன்று வந்து வத்தலக்குண்டுலேருந்து நேராக ஏறி பஸ் ஏறி போகிறது, அப்படி இல்லைன்னா பழனிமலை வழியாக போகிறது. இந்த 2 ரூட்டு தான் இருக்குது. நீங்கள் சுற்றுலாவாக கொடைக்கானலுக்கு வந்தீங்கன்னா போகும்போதோ இல்லை வரும்போதோ வந்து பழனியை டச் பண்ணிட்டு போங்க. பக்தர்கள்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தலம் இது. அறுபடை வீடுகளில் 3வது படை வீடான இந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமியை வாய்ப்பு இருக்கும்போது தரிசனம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.